இலை ஆக்கங்கட்ட கூவை ஆக்கங்கட்ட கூவை. நண்பர்களே, இன்னைக்கு நாம வீடியோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சிக்கா சூர்யா ரெண்டு பேரை பத்தி வீடியோ பேச போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். அப்புறம் நண்பர்களே, நம்ம சிக்கா அவர்கள் வந்து இப்போ 2ஆம் மட்டம் இப்போ குற்றாலத்துக்கு போயிருக்காரு இல்லையா? நம்ம சூர்யா அவர்களை கூட்டு போன இடத்துல அங்கே ஒரு கூத்து நடந்திருக்கு. அந்த கூத்து நடக்க முடியும் ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். அவர் வாயால் சொன்னது, அவர் சேனலில் அவர் வீடியோ போட்டிருக்காரு. மொதல் டைமு குற்றாலம் போனாங்கல்ல, குற்றாலம் போய் அங்கே சூர்யா வந்து அந்த வெயிலேருந்து வலி கீழே விழுந்து முதுகில் அடி, குறுக்கில் வயிற்றுல எல்லாத்துலையும் அடி அடிச்சது, அதுக்கு ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி காப்பாற்றி வச்சார் இல்லையா? இப்போ அது எதுக்கு விழுந்தாங்கன்னா, முதல் ட்ரிப்பு ஓவர் குடியாம், சரியான போதையில் தான் வந்து தடுமாறி கீழே விழுந்துருக்காங்க. இப்போ 2ஆம் மட்டம் குற்றாலத்துக்கு கூட்டு போய் அங்கேயும் ஒரு கூத்து பண்ணியிருக்காங்களா சூர்யா. அதை தான் நம்ம தலைவர் சிக்கா மாமே விளக்க சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? அந்த குற்றாலத்தில் குளிக்க போகிற 2ஆம் மட்டம் போன இடத்துல அங்கே ரூம் போட்டிருக்காங்க. ரூமில் ஏற்கனவே சரக்கு அடிச்சிருக்காங்களாம். அடிச்சது போக இவர்கிட்ட வெளியே போயிருக்காராம். அப்போ அங்கே அந்த ரூமுக்கு ஒரு தம்பி வந்திருக்காரு. அந்த தம்பிக்கிட்ட போய் இந்த சூர்யா இருக்காங்கல்ல, அவங்க வந்து எனக்கு ஃபுல் பாட்டில் வேணும், ஃபுல் சரக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனால நம்ம சிக்கா மாமா ரொம்ப வேதனைப்பட்டு புலம்பி பேசியிருக்காரு. சூர்யா, நான் வந்து உனக்கு இது தராமல் வந்திருக்கேன், சோகம் தராமல் வந்திருக்கேன், என்ன தராமல் வந்திருக்கேன்? நீ ஆட்டி வைக்கிற பொம்மை மாதிரி கீ கொடுக்க பொம்மை மாதிரி நான் ஆடிட்டு தானே இருக்கேன். உனக்காக என் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். உனக்காக நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது இன்னொரு பையன்கிட்ட போய் ஃபுல் சரக்கு வாங்கிட்டு வந்தேன்னா என்ன அர்த்தம்? சரக்காட்ட நான் வாங்கி கொடுத்துருக்கேன், அதுவும் ஃபுல் சரக்கு வாங்கி அடிக்கீங்க. எது ஒன்று திருப்பி கீழே அதாவது மலையிலேருந்து லைட்டு அவரி விழுந்தா ஓகே, இது 3ஆம் மாடியிலேருந்து கீழே தான் எடுத்துக்காக உசுறு ரொம்ப பேரும்ல. இந்த மாதிரி பண்ணலாம் வைக்கலாம்னு அவர் வருத்தப்படுறாரு. ஏன் சூர்யா எப்படி பண்ணுறீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை மூலம் குடிக்கலாமா? என்னத்தான் உங்களை சொல்ல, குடிக்காம வைக்காம இதாக இருங்க. உங்க கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காரு, அப்படி இருந்து போக வேண்டியதானே. எதுக்கு இந்த குடியால் எத்தனை குடும்பம் சீரழிது? ஏன் தான் அப்படி குடிச்சு உடம்பே கிடைக்கீங்க? உங்களுக்கு ஒரு பையன் இருக்க, அந்த குழந்தைய பார்க்கணும்ல. சிக்கா மாமா அவர் ஃபேமிலி விட்டு உங்க கூட இருக்காரு. இப்போ அவர் அதை தான் புலம்புதாரு. உனக்கு எதுவும் ஒன்றா நான் என்ன செய்வேன், நான் தெருவில் போயிடுவேனே அப்படின்னு சொல்லி புலம்புதாரு. அவர் அப்போ கூட எங்கள் சுண்ணியத்தை பாவம்னு நினைக்க மாட்டேக்காரு. முறப்பிரகாரம் தலை கட்டின பொண்டாட்டியா உங்களை தான் பாவம்னு உங்கள் காலடியில் வந்து கிடக்காரு ஒரு பொம்மை குட்டி மாதிரி. நீங்கள் பார்த்து சும்மா நம்புறீங்க சூர்யாம்மா. அவ்வளோதான் சொல்லிட்டேன். ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ எப்படி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம நெல்லை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாமே இருங்க. நன்றி, வணக்கம்.